Hello children, இன்னைக்கு நாம NCERT Class 10 Mathematicsல Chapter 5 Arithmetic Progressions Part 1 வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டரோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன் அவர் டெய்லி டே டு டே லைஃப் வி கேன் see many patterns in nature. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சன்ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பை நேச்சர் அந்த சன்ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் இருக்கும். செகண்ட் லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் எப்படி இருக்கும்னா, ரெண்டு பெட்டல்ஸ்க்கு இடையில தேர்ட் பெட்டல் இருக்கும். அதாவது செகண்ட் லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கிற ரெண்டு பெட்டல்ஸ்க்கும் இன் பிட்வீன்ல செகண்ட் லேயரோட பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹனிகோம். நம்ம ஹனிகோம்ல தெரியும், ஹனி பீஸ் வந்து ஹனி கொண்டு வந்து ஹனிகோம்ல கலெக்ட் பண்ணி வைக்கும். அந்த ஹனிகோம்பை நம்ம கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா we can see a particular pattern. அதுல இருக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த ஹோல்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த ஹோல்ஸோட சைஸஸ் ஆகட்டும் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ இது வந்து நேச்சுரலாவே இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பை நேச்சர் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள். நம்ம பைனாப்பிள்ல பார்த்தீங்கன்னா அதோட அவுட்டர் லேயர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைனாப்பிள் நம்ம என்லார்ஜ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா we can see. ஸோ இதில் பாருங்க அந்த அவுட்டர் லேயர்ல இருக்கிற அந்த டிசைன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. பிளஸ் அதோட அரேஞ்ச்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் இருக்கு, செகண்ட் டிசைன் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன்ல மேல ஒரு டிசைன் இருக்கு, கீழே ஒரு டிசைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆன் தி ஹோல் இது பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸோ இங்கே ஒன்று இருக்கு, இதுக்கு பக்கத்துல இது இருக்கு. இந்த ரெண்டு ஷேப்புக்கும் இன் பிட்வீன்ல ஒரு லேயர் இருக்கு. பாட்டம்ல ஒரு லேயர் இருக்கு, டாப்ல ஒரு லேயர். ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல இருக்கு, பர்டிகுலர் பேட்டர்ன்ல இருக்கு இல்லையா? ஸோ நேச்சுரலாவே இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ்ல கூட நேச்சுரலாவே நம்பர்ஸ் வந்து சம் பேட்டர்ன்ல அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியும். மேத்தமேட்டிக்ஸ்ல என்னப்பா பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி ரைட் ஆல் த ஈவன் நம்பர்ஸ் in a sequence 2, 4, 6, 8, 10 and so on. So it forms a pattern இல்லையா? 2, 4, 6, 8, 10 எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கு. 2க்கும் 4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. Difference between 4 and 6 also 2. 8 and 6 also 2. So 10 and 8 also 2. All the differences are 2. So it forms a particular pattern. இதுவும் மேக்ஸ்ல இருக்கிற பேட்டர்ன். நேச்சர்ல எப்படி நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம டிசைன்ஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி மேக்ஸ்லயும் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து அக்கர் ஆகுது. அந்த பேட்டர்ன்ஸோட ஒரு டைப் தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ஸ். இதை பத்தி தான் இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம படிக்க போறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, starts with 1 into 2 2 into 2 4 into 2 8 into 2 16. This forms a pattern. So first நம்பரோட 2வை மல்டிப்ளை பண்ணும்போது செகண்ட் நம்பர் கிடைக்குது, அதோட 2வை மல்டிப்ளை பண்ணும்போது தேர்ட் நம்பர் கிடைக்குது, அதோட 2வை மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோர்த் நம்பர் கிடைக்குது. இதே மாதிரி போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ அ பேட்டர்ன். ஓகேங்களா? இப்போ பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். நேச்சர்ல எப்படி பேட்டர்ன்ஸ் இருக்கோ அதே மாதிரி மேக்ஸ்லயும் பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இன்னொரு சிச்சுவேஷனை எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேர்ள் கீதான்னு நம்ம நேம் வச்சுக்கலாம். கீதான்ற பொண்ணு என்ன பண்றா? she joins a new job. joins new job. அவளுக்கு ஸ்டார்டிங் salary எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 rupees. Every year her salary increases by 1,000. Every year it increases by 1,000 rupees. ஸோ இதுதான் given situation. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு நம்பர் சீக்வன்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா it forms a pattern. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் salary 5,000 rupees. செகண்ட் இயர் salary எவ்வளோ? 1,000 rupees இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 6,000 rupees கிடைக்கும். தேர்ட் இயர் it will be 7,000. ஃபோர்த் இயர் it will be 8,000 and so on. It forms a pattern. So all the differences between two consecutive terms is
1000 rupees. அதாவது 5000க்கும் 6000க்கும் in between difference 1000. 6000க்கும் 7000க்கும் difference 1000. So இப்ப எல்லா termsக்கும் difference வந்து 1000 வருது. So it forms a pattern. So அதே மாதிரி மேக்ஸ்ல இருக்கிற patterns எல்லாத்தையும் நம்ம வந்து ஓவராலா பார்த்துட்டு அதோட ஒரு பர்டிகுலர் டைப்பான arithmetic progressions பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? பேட்டர்ன்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பேசிக்ஸ் அபவுட் arithmetic progressions. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா சீக்வன்ஸ். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். பட் அதுக்கு ஒரு பர்டிகுலர் நேம் இருக்கும் இல்லையா? அதுதான் சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். when some numbers occur in a definite order according to some definite rule, the numbers are said to form a sequence. Also, each number of the sequence is called a term. அதாவது if we arrange some numbers in a particular or definite order with some definite rule, ஒரு பர்டிகுலர் ஆர்டர்லையும் ஒரு பர்டிகுலர் ரூல் பேஸ் பண்ணியும் நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ சீக்வன்ஸ். அதை தான் நம்ம நம்பர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்பரும் அந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் we call it as term of the particular sequence. ஒரு நம்பரையும் term அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். odd numbers 1, 3, 5, 7, 9, 11 and so on. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல எழுதியிருக்கோம் இல்லையா? பிளஸ் பர்டிகுலர் ரூல் பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். என்ன ரூல் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ். இப்போ கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ். அதனால இட் ஃபார்ம்ஸ் அ சீக்வன்ஸ். ஸோ 1, 3, 5, 7, 9 எல்லாமே ஆட் நம்பர்ஸ். இதுதான் நம்ம சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். இந்த சீக்வன்ஸ்ல டேர்ம் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 1 இஸ் த டேர்ம், 5 is also term. 1 is the first term of the sequence, 3 is the second term, 5 is the third term. இது மாதிரி டேர்முக்கு நம்ம நேம் கொடுப்போம். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. அந்த சீக்வன்ஸ்ல பர்டிகுலர் டைப் தான் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். சீக்வன்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம கொடுக்கலாம். 2, 4, 8, 16 and so on. 2ல ஸ்டார்ட் பண்றோம். 2 மல்டிப்ளை பண்றோம். 2ஓட 2 மல்டிப்ளை பண்ணும்போது 4 கிடைக்குது. 4ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 8. 8ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 16. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கூட we can form a sequence. ஓகேங்களா? பட் அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கிடையாது. இது எல்லாமே சீக்வன்ஸ்ல வரும். பட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, see the definition. An arithmetic progression is a sequence of numbers in which each term is obtained by adding a fixed number to the preceding term. அதாவது arithmetic progression அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு டேர்மும் எப்படி வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் டேர்ம், ப்ரிசீடிங் டேர்ம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேர்ம். ஸோ ப்ரீவியஸ் டேர்மோட ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8, 10 and so on. இங்க பாத்தீங்கன்னா 2ஓட 2 ஆட் பண்ணா 4 கிடைக்குது. அதோட 2 ஆட் பண்ணா 6 கிடைக்குது. அதோட 2 ஆட் பண்ணா 8 கிடைக்குது. அப்ப ஒவ்வொரு டேர்மும் நமக்கு எப்படி கிடைக்குது? ப்ரீவியஸ் டேர்மோட ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆட் பண்ணும்போது கிடைக்குது. ஸோ எல்லா நம்பருக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து 2. ஸோ ஃபிக்ஸட் நம்பருங்கும் போது எல்லா டேர்மோடையும் 2 ஆட் பண்ணி தான் நெக்ஸ்ட் டேர்ம் வருது. பட் இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 2 மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்குது. ஸோ அப்ப இதனால இது வந்து ஏபி கிடையாது. ஸோ மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சோ இல்லை டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணியோ ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ஏபி. சப்ட்ராக்ஷன் ரூல் ஃபாலோ பண்ணி ஒரு ஏபி இருந்தாலும் ஒரு சீக்வன்ஸ் இருந்தாலும் அது ஏபி கிடையாது. அடிஷன் ரூலை பேஸ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா அது மட்டும்தான் ஏபி. ஏபி மீன்ஸ் நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை தான் ஏபின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டேர்மோட ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டேர்ம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்டு ஏபி. அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஸோ அந்த ஃபிக்ஸட் நம்பருங்கிறது என்ன அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபிக்ஸட் நம்பர் இந்த கேஸ்ல வந்து 2 இல்லையா? ஸோ அதை வந்து காமன் டிஃபரன்ஸ் டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டி கேன் பி பாசிட்டிவ் நம்பர் ஆர் நெகட்டிவ் நம்பர் ஆர் ஜீரோ, எனிதிங் எல்ஸ். டி வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். we denote the first term by a. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லுவோம்னா a or a1 சொல்லுவோம்.
காமன் டிஃபரன்ஸை டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் தெரிஞ்சாலே போதும், we can write the entire AP. ஸோ அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அன் ஏபி. ஒரு ஏபினா அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்கு இல்லையா? ஸோ அது என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம A1 சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ A1 ஆர் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் டேர்ம். கமா செகண்ட் டேர்ம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட அந்த காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணாதான் செகண்ட் டேர்ம் கிடைக்கும் இல்லையா? அந்த ஃபிக்ஸட் நம்பர்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் காமன் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மோட ஏயோட எதை ஆட் பண்ணும்? காமன் டிஃபரன்ஸ். ஸோ A பிளஸ் டி. செகண்ட் டேர்ம் வந்துருச்சா? நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் என்னன்னா செகண்ட் டேர்மோட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணும். ஸோ செகண்ட் டேர்ம் என்ன? A பிளஸ் டி. அதோட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணா இன்னொரு டி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஃபோர்த் டேர்ம் என்னவா இருக்கும்? தேர்ட் டேர்மோட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணும். ஸோ அப்போ தேர்ட் டேர்ம் என்ன? A பிளஸ் டி பிளஸ் டி. ஸோ அதோட இன்னொரு வாட்டி காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணும். ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எழுதலாம்? A கமா A பிளஸ் டி கமா A plus D plus D இருக்கு இல்லையா? அதனால A plus 2D, A plus 3D and so on. This is the general form of an AP. Whether A is the first term, D is the common difference. Next, types of AP. Types of AP, there are two types. First one is finite AP, second one is infinite AP. First, finite AP அப்படின்னா என்னன்னா, number of terms is called, is finite. அதாவது ஒரு ஏபி இருக்குன்னா அதுல ஃபர்ஸ்ட் டேர்மும் நமக்கு தெரியும், லாஸ்ட் டேர்மும் எதுன்னு தெரியும். ஸோ டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்றது we know. அப்படி இருந்துச்சுன்னா it is finite AP. For example, 1, 2, 3 up to 25. ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா it is an AP. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, காமன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2க்கும் 1க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 1. 3க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1. ஸோ அப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 இருக்கு. லாஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா? லாஸ்ட் டேர்ம் எல்ன்னு டினோட் பண்ணலாம் 25. ஸோ லாஸ்ட் டேர்ம் என்னன்றது டெஃபினட்டா நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இட் இஸ் ஃபைனிட் ஏபி. ஆன் தி அதர் ஹேண்ட், வாட் இஸ் இன்ஃபைனிட் ஏபி? இஃப் வி டசன்ட் நோ த லாஸ்ட் டேர்ம், பிகாஸ் இட் மீன்ஸ் there is no last term at all. The AP is endless அப்படின்னா it is infinite AP. For example, 1, 2, 3, 4 and so on. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏபி இருக்கு. இதுல லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியாது. ஸோ இட் மீன்ஸ் இந்த ஏபி வந்து அதுக்கு எண்டே கிடையாது. இட் இஸ் கோயிங் ஆன் எண்ட்லெஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் இன்ஃபைனிட் ஏபி. ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், காமன் டிஃபரன்ஸ் தெரியும், பட் லாஸ்ட் டேர்ம் என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் த இன்ஃபைனிட் ஏபி. ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஏபி பார்த்துட்டோம், ஃபைனிட் அண்ட் இன்ஃபைனிட் ஏபி. நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரல் ரூல், ஜென்ரல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் A and D of an AP is known, A and D of an AP is known, we can write the entire AP. அதாவது A என்ன? First term. A means first term of the AP. D means common difference. இது ரெண்டும் தெரிஞ்சாலே போதும், entire AP என்னன்றதை நம்மளால எழுத முடியும். For example, first term 2, common difference 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? AP நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 அப்படியே எழுதிக்கலாம். காமன் டிஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட அந்த காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணி செகண்ட் டேர்ம் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ 2 + 1 3. எகெயின் 3யோட அந்த காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். 3 + 1 4. எகெயின் 4ஓட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும் 5. ஸோ அண்ட் ஸோ ஆன் இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் தெரிஞ்சா we can write the entire AP. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we can denote the first term by A1, second term by A2, third term by A3. So first term A1 சொல்லுவோம், second term A2 சொல்லுவோம், third term A3. இது அப்படியே போயிட்டே இருக்கும். So common difference Dன்னு சொல்லுவோம். Common difference என்னன்னு பார்த்தீங்கன்னா, A2 minus A1, அதாவது second term minus first term போட்டாக்கா we can get the common difference. அதே மாதிரி third termல இருந்து second term minus பண்ணாலும் we can get the common difference. So A3 minus A2. Likewise, fourth term minus third term போட்டா கூட we can get the common difference. So A4 minus A3. It goes on like this. Next, note.
if we add or subtract or multiply or divide a common number with each term of an AP, then it still remains an AP. For example, ஒரு AP இருக்குன்னு வச்சுப்போம். 2, 4, 6. AP means arithmetic progressions. 8, 10 and so on. இந்த AP கூட ஒரு காமன் நம்பர், அதாவது அந்த காமன் நம்பரை நம்ம Kன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு காமன் நம்பர் K is equal to 2ன்னு எடுத்துப்போம். இந்த 2வை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற ரிசல்ட் ஆல்சோ ஏபியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஏபி இருக்கு, அந்த ஏபியோட ஒரு காமன் நம்பர், அதாவது அந்த ஏபியோட ஈச் அண்ட் எவ்ரி டேர்மோட ஒரு காமன் நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற ரிசல்ட் ஆல்சோ ஏபி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கே இஸ் ஈக்குவல் டு 2, எல்லா டேர்மோடையும் 2 ஆட் பண்ணுங்க. 4, ஸோ 2 plus 2 4, 4 plus 2 6, 6 plus 2 8, 8 plus 2 10, 10 plus 2 12 and so on. இப்போ கிடைச்சிருக்கிற ரிசல்ட் ஆல்சோ ஏபி. ஏபியா இல்லையான்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்றது? காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏபி. ஸோ 6 minus 4 2, 8 minus 6 2, 10 minus 8 2, 12 minus 10 2, எல்லாமே 2 தான். ஸோ இப்போ இட் இஸ் ஏபி. அதே மாதிரி இந்த 2வை மைனஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ல இருந்து இந்த 2வை மைனஸ் பண்றோம். அப்ப என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2 minus 2 0, 4 minus 2 2, 6 minus 2 4, next 6, next 8 and so on. இப்பயும் பாருங்க 2க்கும் 0க்கும் உள்ள difference 2. 4 minus 2 2, 6 minus 4 2, 8 minus 6 also 2. அப்ப கூட the common difference சேமா இருக்கு. So கிடைக்கிற result also AP. Instead இந்த 2 வந்து multiply பண்றோம். So அப்ப என்ன வரும்? 2 into 2 4, 4 into 2 8, 6 into 2 12, 8 into 2 16, 10 into 2 20 and so on. இப்ப பாருங்க common difference 8 minus 4 4, 12 minus 8 also 4, 16 minus 12 also 4, 20 minus 16 also 4. So common difference வந்து சேமா இருக்கு. So அப்ப still it is an AP. Likewise இந்த same 2வை நம்ம divide பண்றோம். அப்ப என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 2 வந்து கொடுத்திருக்கிற ஏபில இருந்து ஒவ்வொரு டேர்மோடையும் டிவைட் பண்றோம். அப்ப 2 by 2 1, 4 by 2 2, 6 by 2 3, 8 by 2 4, 10 by 2 5. So still 2 minus 1 1, 3 minus 2 1, 4 minus 3 1, 5 minus 4 1. So அப்ப காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் இருக்கு. ஸோ கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஏபியா தான் இருக்கு. ஸோ அப்போ ஒரு காமன் நம்பரை கொடுத்திருக்கிற ஏபியோட ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, டிவைட் பண்ணாலும் சரி, சப்ட்ராக்ஷன் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி, ரிசல்ட்டிங் சீக்வன்ஸ் வில் ஆல்வேஸ் பி அன் ஏபி. அதுதான் இந்த நோட்ல கொடுத்திருக்காங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலே. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்முலா இருக்கு. அந்த 3 ஃபார்முலாவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த சம் கொடுத்தாலும் we can do very easily. So first ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். an is equal to a1 plus n minus 1 into d. அதாவது a1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், first term of the AP. dன்றது காமன் டிஃபரன்ஸ் அண்ட் an அப்படின்னா nth term of AP. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு AP இருக்கு, அதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், காமன் டிஃபரன்ஸ் தெரியும், அதை வச்சு என்டையர் ஏபி நம்ம எழுத முடியும். பட் ஸ்டில் 25th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க, இல்லை 100th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 100th டேர்ம் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இட் கன்சியூம்ஸ் மோர் டைம் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வி கோ ஃபார் அ ஃபார்முலா. ஸோ அப்போ nth டேர்ம் எத்தனை டேர்ம் கேட்டாலும் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எழுதிடலாம். ஸோ an is nothing but nth term of an AP. For example, 100th term of an AP is A100. 100th term கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா A100 டினோட் பண்ணுவோம். A100 is equal to A1 plus n minus 1 கொடுத்திருக்கோம் இல்லையா ஃபார்முலால. n minus 1 means இந்த இடத்துல 100th term அப்படிங்கிறதுனால 100 minus 1 into D. So இந்த ஃபார்முலா வச்சு we can calculate the nth term. Next, second formula. Sum of first n terms of an AP. For example, ஒரு AP கொடுத்திருக்காங்க 1, 3, 5, 7, etc. இந்த APல sum of first two terms. sumனா என்ன நமக்கு தெரியும், addition. So addition of first two terms கேட்டா என்ன சொல்லுவோம், 1 plus 3, 4 ஈஸியா சொல்லிடலாம். addition of 4 terms கேட்டா 1 plus 3 plus 5 plus 7 என்ன வரும், 16 ஈஸியா சொல்லிடுவோம்.
பட் இதுவே இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒரு பெரிய ஏபி இருக்கு. அந்த ஏபில சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 50 டெர்ம்ஸ் ஆர் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 டெர்ம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்போது we need a formula. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என். எஸ்என் அப்படின்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் டேர்ம்ஸ். ஸோ எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டேர்முடைய சம். அதாவது கிவன் ஏபியில் எத்தனை டேர்முடைய சம் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ எஸ்என் அப்படிங்கிறது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் டேர்ம்ஸ். ஸோ இட் இஸ் என் பை 2 2a1 plus n minus 1 into d. ஆல்ரெடி நமக்கு தெரியும் a1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், dனா காமன் டிஃபரன்ஸ், nங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், snங்கிறது சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆர் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபார்முலா, அதுவும் வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸோட ஃபார்முலா தான். பட் ஒரு ஏபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், காமன் டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் காமன் டிஃபரன்ஸ், நமக்கு காமன் டிஃபரன்ஸ் என்னன்னே கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கவும் முடியல, ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா இருக்கு. ஸோ இப்போ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n பை 2 இன்டூ a1 பிளஸ் எல். a1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், l இஸ் நத்திங் பட் லாஸ்ட் டேர்ம் ஆஃப் an ஏபி. ஸோ காமன் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியலன்ற பட்சத்தில் தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 3 ஃபார்முலா இருந்தாலே போதும், இந்த சாப்டர்ல எந்த சம் கொடுத்தாலும் we can do easily. Okay children, this is all about the introduction class of the chapter 5 arithmetic progressions. Okay, so in the chapterல further try these some example sums, exercise sums இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம next upcoming videosல பார்க்கலாம். இந்த சாப்டரோட introduction video completed. இந்த சாப்டர்ல இருக்கிற sums, example sums, exercise sums இது எல்லாமே upcoming videosல நம்ம பார்க்கலாம் children. Thank you so much.